So, tonight today's video is about hope. The one thing that propelled the humanity till now. Hope. Yes, hope. என்னது நான் இப்போ ஹோப் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா நேற்று பேசியிருப்பேன் ஆர்ட் ஆஃப் லூசிங் பற்றி பேசியிருப்பேன். இந்த ஆர்ட் ஆஃப் லூசிங் நம்ம விஷயம் நிறையா பேசுனது என்னென்னா ஒரு விஷயம் தப்பாக செய்கிறோம் அதுலேருந்து எவ்வளோ கற்றுக்கிறோங்கிறது தான் முக்கியம். தட்ஸ் ஆல் த திங் தட் வி எவ்வளோ இன்டென்ஸை கற்றுக்கிறோம் எந்த டேட்டா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் ப்ராசஸ் பண்ணி அடுத்த டைம் நம்ம போகும்போது கரெக்டாக எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோங்கிறது தான் ஆர்ட் ஆஃப் லூசிங். செகண்ட் திங் ஹோப். ஏன் இப்போ ஹோப்பை பற்றி பேசுகிறேன்? பிகாஸ் ஆர்ட் ஆஃப் லூசிங்கில் நீங்கள் இழக்கும்போது ஹோப் தான் உங்களை ப்ரொபல் பண்ண போகுது. எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் சரி, எவ்வளோ பாதை தாண்டி போனாலும் சரி. பிகாஸ் ஹோப் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும், நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம்னா சிம்பிளாக அட்டென்ட் பண்ணணும். ஏன்னா எவ்வளோ வழிகளை தாங்கினாலும் சரி, எவ்வளோ கொடுமையான விஷயங்கள் நீங்கள் கடந்து வந்தாலும் சரி, எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாலும் சரி, hope will be the light to your darkness of your life. ஏன்னா யார் வேணால் ஹோப் பற்றி பேசலாம் இப்போதைக்கு. ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் அ டெமோக்ராட்டிக் வேர்ல்டு, திஸ் இஸ் ஸோ எவ்ரிபடி ஹேஸ் த ரைட் டு ஸ்பீக் அபவுட் த ஹோப். பட் ஹோப் இட் செல்ஃப் ஹேஸ் சம் கிளாரிஃபிகேஷன்ஸ் டு த பீப்புள். பிகாஸ் ஹோப் எவ்வளோ லிட்ரலான விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கணும்னா, ஐ கான்ட் டூ திஸ், என்னால் முடியலை, என்னால் இதுக்கு மேலே முடியாது, ஐ எம் டன் வித் இட், இந்த மாதிரி வாக்கியங்களுக்கு ஹோப் கிட்ட இடம் கிடையாது. ஏன்னா ஹோப் இஸ் அ சிம்பிள் ஆஃப் லைட். அது என்றைக்குமே முன்னாடி தான் போகுமே தவிர பின்னாடி வராது. எந்த விஷயத்துலும் நீங்கள் கற்றுக்கலாம் ஹோப்பை. ஒரு இருண்ட வீட்டில் நீங்கள் எவ்வளோ முட்டி மோதி வெளியே வந்தாலும் யூ வில் சிம்பிள் ஆஃப் ஹோப். எவ்வளோ கஷ்டமானப்பட்டுருக்கலாம் நீங்கள், டோன்ட் வரி அபவுட் இட். லைஃப் வில் சேஞ்ச், லைட் வில் கம். காலம் கன்ஃபார்ம் மாறதான் போகுது, எல்லாத்துக்காகவும் மாறும், உங்களுக்கும் மாறும். என்றைக்குமே விடாதீங்க. எவ்வளோ வேணால் நீங்கள் இழந்திருக்கலாம், யார்கிட்ட வேணால் நீங்கள் ஏமாந்துருக்கலாம். பட் உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு. நீங்கள் என்னவாக போகிறீங்க நீங்கள் தான் முடிவு பண்ணுமே தவிர அடுத்தவங்க முடிவு பண்ணக்கூடாது. அங்கே தான் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அங்கே தான் ஐடென்டிட்டி க்ரைசிஸ் அப்பியர் ஆகும். ஒன்ஸ் இஃப் யூ ஃபெயில் டு manifest who you are, identify who you are, shape who you are, then someone will identify who you are, what is inside you, and they will use them for their success, for their piece of work they done with you. ஸோ என்றைக்குமே சொல்கிறேன், நான் சொல்கிறேன்னு கிடையாது, எவ்வளோ பெரிய ஆத்தர்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க. ஈவன் தோ லேம்போகினியோட ஃபெரோஷோ லேம்போகினியாக இருக்கட்டும், அவங்க அப்பா சொன்னதை தாண்டி ஹோப்னால தான், அவங்க ஃப்ரெண்டு மேலே சொன்ன ஹோப்னால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிராண்டை க்ரியேட் பண்ணியிருக்காரு. தட்ஸ் லைக் ஃபெராரி, பகானி. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இப்போ இருக்க கோலோங்கி இருக்க எல்லா ஜெர்மன் கார்ஸ், அதர் பிராண்ட் கார்ஸ் எடுத்துக்கோங்க. தே ஹாவ் த கட்ஸ் டு டூ திங்ஸ் வித் டேக் த ரிஸ்க் ஆஃப் பீயிங் இன் த கம்ஃபர்ட் ஜோன். ஏன்னா கம்ஃபர்ட் ஜோன் நம்ம நினைக்கிறது ரொம்ப கொடூரமானது. எஸ், இன்றைக்கி தெரியும் நான் நல்லா இருக்கேன், நான் ஜாலியாக இருக்கேன், டைம் 24 hours டைம் ஜாலி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். when it crosses its borderline, it turns you upside down. எவ்வளோ வேணால் கொடுறவங்க மாற்றவங்க வாழ்க்கையை இழக்கிற அளவுக்கு உங்களை கொடுறவங்க மாற்றோம். ஆனால் அது ஒரு நல்லது. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் வாழ்க்கைன்னு என்னென்னு. அது உங்களுக்கு எவ்வளோ வயசாக இருந்தாலும் தேவைப்படாது, எவ்வளோ வயசு இருந்தாலும் உங்களுக்கு அது கணக்கில்லை. கம்ஃபர்ட் ஜோன் முடிஞ்சு நீங்கள் ஃபுல்லாக ரியாலிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது யூ ஆர் ஜஸ்ட் அ பிகினர். ஈவன் வென் யூ டர்ன் 90, 60, 18, nothing. It just hit you like a solid rock from a hill. Whether you get alive or get disintegrated, or you may get dead. லைஃப் அவ்வளோதான். பிறகுறோம், சாகிறோம். இதுக்குள்ளே யார் என்ன பேசுவா, அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் என்னை பற்றி என்ன நினைப்பேன், சொசைட்டி என்னை பற்றி என்ன நினைக்கும், nobody cares about it. If you want to rock, if you want to shine tomorrow, you must work under this night. நைட்டும் பகலும் தேவையில்லை. எவ்ரி டைம் deserves you deserves every time, each and every second of your life. ஓகே, பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறாங்க, கொலீக்ஸ் சொல்கிறாங்க, மென்டார் சொல்கிறாங்க. ஓகே, ஆல் யூ மஸ்ட் பி த ஜட்ஜ் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி. நீ தான் முடிவு பண்ணி என்ன பண்ணுறேன்னு தெளிவாக முடிவு பண்ணணும். யூ மஸ்ட் procure the data from every field. கரெக்டாக அதை ஆர்டர் பண்ணு, கரெக்டாக அதை யூஸ் பண்ணு, கரெக்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணு.
இங்கே நிறையா பீப்புள் அவங்க வாழ்க்கையில் செஞ்ச தப்பை நீ லேட்டாக எடு, உன்னால் முடியும். டோன்ட் பி கில்ட்டி அபவுட் சம்திங் ஆர் சம் ஒன் ஆஃப் பீயிங் தேர். இட்ஸ் அப்பான் தேர் மைண்ட் செட், இட்ஸ் அப்பான் தேர் தாட், இட்ஸ் அப்பான் தேர் ஆக்ஷன். ஸோ என்றைக்குமே சொல்கிறேன், ஹோப்பை கைவிடாத. இன்றைக்கி தள்ளி போகலாம், அங்கே உனக்கு பெர்சிஸ்டன்ஸ் தேவைப்படுது, கன்சிஸ்டன்சி தேவைப்படுது. அந்த கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணுற டிசிப்ளின் தேவைப்படுது. அந்த டிசிப்ளினை டெய்லியும் லைட் அப் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுது. அந்த மோட்டிவேஷனை உருவாக நீ தேவைப்படுற. இமேஜின் ஹூ யூ ஆர். நீ யார்? இந்த பிரபஞ்சமே உனக்காக ஹெல்ப் பண்ணும், நீ கரெக்டாக இருந்தா, உன் தாட்ஸ் கரெக்டாக இருந்தா. ஸோ never lose your hope at any instance, at any action, at any thing that down propels you. Because this society needs weak men, submissive men, negative men. Weak. Yeah. Absolutely. நாமெல்லாம் ஒரு perfect women's or not a perfect living thing. Even women's or optimistic things, optimistic creatures among the humankind. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, their brain is adapt to their activity, that is society gives them. But means we are meant to be something. We must undergo several pressures, we must undergo several mental issues, we must undergo several economical crises, we must undergo several identity crises, and we must also do our thing best in the family circle. ஃபேமிலி என்றைக்குமே முக்கியம். ஏன்னா ஒரு ஆண் எவ்வளோ பலமாக இருந்தாலும் ஓகே, 18 to 30 இயர்ஸ்க்குள்ள என்ன ஆட்டம் வேணால் போட்டுக்கலாம். பட் 30 இயர்ஸுக்கு மேலே யூ மஸ்ட் ஹாவ் அ குட் ஃபேமிலி, அ ஹெல்த்தியர் ஃபேமிலி, அ லாயல் support, a loyal woman as your wife, 2 good children for your future, a great dad and mother for teaching you the life lessons. என்ன வேணால் சொல்லலாம், யார் வேணாலும், என் அப்பா இதை சொன்னார், என் அம்மா இதை சொன்னாங்க, அதெல்லாம் கேட்கல. they are the one who brought you to this world. அவங்க சொல்லுவாங்க, அதை நீ பரிசீலனை நினைக்கிறது தான் உங்கள் வேலை. ஸோ it's upon your will. Your will needs to be very solid. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. Is there any hope? There will be light after the dark. Signing off.